உதவி செய்ய முன்வருகிறார் சீமோன். நெஞ்சில் ஈரமுள்ள மனிதர்கள் எல்லோரும் பார்த்துவிட்டு தத்தம் வழிகளில் செல்லும் பொழுது இந்த சீமோன் மட்டும் இயேசுவுக்கு தோள் கொடுக்க முன் வருகிறார். என்னிடம் உதவி நாடி வந்தவர்கள் ஏராளம், ஆனால் எனக்கோ இப்போது உதவி தேவைப்படுகிறது. யாராவது வந்து கொஞ்ச நேரம் சிலுவையை பிடித்துக் கொள்ள மாட்டார்களா என்ற மனம் யோசித்த போது சீமோன் வந்து என் சிலுவையை வாங்கிக் கொள்கிறார். இயேசு பேசுகிறார். இந்த உலகிற்கு சீமோனை போன்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். சுமைகளே அதிகமாகி போன சமூகத்தில் சுமை தாங்கிகளின் தேவை அதிகரித்துக் கொண்டே போகிறது. நீ என்றைக்காவது தேடி போய் யாருக்காவது உதவி செய்திருக்கிறாயா? வட்டியோடு பிறகு வசூலித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்துடன் தானே உதவி என்கிற பெயரில் உன் கைகள் நீளுகின்றன. எத்தனை ஆயிரம் பேருக்கு உன் உதவிக்கரங்கள் தேவைப்படுகின்றது. மற்றவரின் துன்ப துயர நேரங்களில் பங்கெடுப்பதுதான் உண்மையான நட்பு. சீமோனை போல உங்கள் கரங்களை பிறருக்கு உதவிட நீட்டுங்கள். அடுத்தவர்களின் உடைமைகளை பிடுங்குவதற்கு நீட்டாதீர்கள். நீ உதவிய ஒவ்வொரு மனிதரும் நான் தான். நமது பதில்: எனக்கு உதவி செய்ய பழியையும் சிலுவையும் சுமக்கும் இயேசுவே, எனக்கு நீ தந்த கரங்கள் உதவுவதற்காகவே என்பதை மறந்து அக்கிரமமான செயல்களில் ஈடுபடவே அவற்றை பயன்படுத்தினேன். இனி நான் பாராமுகமாயிராமல் எதையும் எதிர்பாராமல் ஓடிப்போய் உதவுவேன். சீமோனை போல நானும் மாறுவேன். ஆமென்.